அம்மா விஷாகா, என்ன செய்யற நீ? இப்ப தண்ணி குடிக்க கூடாது. ஏன்? இந்த தண்ணி நல்ல தண்ணி இல்லையா? மறந்துட்டியா? பூஜை முடிகிற வரைக்கும் தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நேத்து சொன்னார் இல்ல? இப்ப நீ தண்ணி குடிக்க கூடாது. வச்சிட்டு வா. வா போ. அப்பா டீ கொண்டு வந்திருக்கேன். என்னது? இதை நீ எங்க இருந்து கொண்டு வந்தம்மா? பக்கத்துல இருந்த டீ கடையில வாங்கிட்டு வந்தேன்ப்பா. நீங்க காலையில இருந்து டீ சாப்பிடல, அதான். இப்ப எதுக்கு இதெல்லாம்? நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, கவலையா வேற இருக்கீங்க. இப்ப நீங்க இந்த டீ குடிச்சீங்கன்னா கண்டிப்பா தெம்பாயிடுவீங்க. என்னப்பாச்சு? உங்களுக்கு விஷாக்காவை பத்தின கவலை தானே? நான் கண்ணன் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்பா. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அவர் நம்ம விஷாக்காவோட மனசுல அவளோட பொறுப்பு என்னங்கறத அவளுக்கு புரிய வைப்பாரு. நீ கண்ணன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா. அது மட்டும் இல்லப்பா, விஷாக்கா வாழ்க்கைய புரிஞ்சுக்கல. போக போக அவ எல்லாத்தையும் புரிஞ்சு பாப்பா. நிச்சயமா பொறுப்பா நடந்துப்பா. பாருங்களேன், அவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுப்பா. உனக்கு புரியுற இந்த விஷயத்த அந்த கடவுள் விஷாகாவுக்கு புரியுற மாதிரி செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். வீட்டுலதான் விளையாட்டுத்தனமா இருந்தான்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள. ஆனா என்ன பண்றது? அந்த கண்ணனை நம்புறத தவிர வேற வழியே இல்லை. இப்ப அதை பத்தி யோசிச்சுட்டு தாமா நான் கவலைப்பட்டுட்டு நிக்கிறேன். அந்த பரம்பரை முறைப்படி அவ எல்லாத்துக்கும் என்ன செய்ய போறானதாம எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன அவ்வளவு கவலைப்படுற மாதிரியான விஷயமாப்பா? கவலைப்படுற விஷயம் இல்ல, இருந்தாலும் பொறுப்பா செய்யணும்ல. அவ நிறைய முறைகளை பின்பற்றணும். கல்யாணத்துக்கு எப்படி விரதம் இருக்கணுமோ அதே மாதிரி செய்யணுமே. அவ எல்லாருக்கும் முன்னால எழுந்து சீக்கிரமா குளிக்கணும். அவ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் காலில் நலுங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பத்தினி தர்மப்படி அவ எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கப்புறம் சாஸ்திரிய முறைப்படி அவ எல்லாருக்கும் துணிமணிகளை தானமா பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவங்க பண்ற பூஜை முடியற வரைக்கும் அவ பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கணும். தண்ணி கூட குடிக்காமலையா? ஆமாமா. இதுல ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு இடத்துல சின்ன தவறு நடந்தா கூட பெரிய அபசகுணமா நினைப்பாங்கம்மா. இது எவ்வளவு சுத்தபத்தமா செய்யறாளோ அது அவ புருஷனுக்கு புண்ணியமா போய் சேருமா. இந்த மாதிரி புருஷனோட ஒன்னா சேர்ந்திருந்து பூஜை பண்றதுக்கு அவ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணுமா. இவ இந்த முறைகள்ல ஏதாவது உன்னை கைவிட்டா
எல்லாமே வீணா போயிடும். சின்ன மருமகளே, நீ இங்கே நிக்கிற, நான் உன்னை எல்லா இடமும் தேடிட்டு வரேன். வா. என்ன? வா சொல்றேன். கொடுமா, அவங்களுக்கு கொடு. இவங்க எல்லாருக்குமா? நான் தானம் கொடுக்கணுமா? ஆமாமா, நீங்க புருஷன் முண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துதான் அவங்களுக்கு தானம் கொடுக்கணும். சரி, கொடுக்கறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் மகா பண்டிதரா நடந்துக்குவேன்ப்பா. எல்லா பொறுப்பையும் நானே சமாளிப்பேன்ப்பா. நீங்க சமாளிச்ச அளவுக்கு. அப்பா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னோட பொறுப்புல நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. மறந்துட்டியா? பூஜை முடியிற வரைக்கும் தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நேற்று சொன்னார்ல. இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். என் கண்ணெதிரில் என் புருஷனுக்கு எந்த குறையும் வர விட மாட்டேன். நான் என்னோட பத்தினி தர்மத்தை கடைபிடிப்பேன் கண்ணா. நான் அவர் வீட்டுல அவர் கூட உட்காந்து பூஜை பண்ணலன்னா என்ன? நான் எங்கேயே உட்காந்து சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி பூஜையை முழுசா பண்றேன். என் தலையெழுத்து வேணா என்ன அவர் கூட சேர்ந்து வாழ விடாம பண்ணியிருக்கலாம். நான் மனசளவுல அவரோட பத்தினிங்கிறத நிரூபிப்பேன். அவரோட பத்தினிங்கிற முறையில பூஜை முடியற வரைக்கும் தண்ணி குடிக்காம நான் விரதம் இருப்பேன். நல்ல வேளை நான் தனியா வந்து சாப்பிட்டேன். இல்லன்னா என் உயிரே போயிருக்கும். நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கணும் விஷாக்கா. யார பத்தியும் நீ கவலைப்பட வேண்டாம். புகுந்த வீடா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, உருப்படவே மாட்டான். இந்த பிரதீப் இந்த நேரம் பார்த்து எங்க போனான்னு தெரியல. போன வேற எடுக்க மாட்டேங்கிறான். தண்ணி அட, அன்னைக்கு பிரதீப் சொன்னான் தானே அந்த மண்டபத்துக்கு திரும்பி வந்த. அதோட ராதிகா கட்டிட்டு இருந்த தாலி கொண்டு அவுத்து கட்டிக்கிட்டு வந்த. பேசாம அவளே இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு அவ தான் சரி. பர்ஃபெக்ட் சின்ன மருமக. எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். பெரிய அமெரிக்கா ரிட்டர்ன். ஆனா சரியான சாமியார். உங்களுக்கு பூஜை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? கடவுளே, எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். சின்ன மருமகளே. அம்மா, என்னாச்சு? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அது வந்து நான் யார்கிட்ட? இதோ இவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அதோட நான் கடவுள் கிட்ட தான் அவருக்காக வேண்டிக்கிட்டு இருந்தேம்மா. இந்த பொறுப்பை நல்லபடியா முடிக்க எங்களுக்கு சக்தி கொடுங்க. நீ உன்னோட கடமையை கம்பீரமா நிர்வாகம் பண்றதுக்கு நாங்க எப்பவும் உனக்கு துணையா இருப்போம்.
அது சரி, ஏமா விஷாக்கா, நீ போட்டுக்க வேண்டிய துணி வந்ததா இல்லையா? துணியா? யாருக்கு? அதுதான்மா, நீயும் தேவாவும் பூஜை பண்ணும்போது போட்டுக்கணுமே அந்த துணி. வரலையே, இது வரைக்கும் வரலையேம்மா. ஓ, சரி பரவாயில்ல. பால்ல முதல்ல குளிக்கணும்ல, அத நீ முதல்ல பண்ணிடு. என்னது? எதுல குளிக்கணும்? பால்ல குளிக்கிறது அதுதாம்மா ரொம்ப பவித்திரமான விஷயம். ஓ, எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு. முதல் தடவை நான் இந்த பூஜையை பண்ணி மகா பண்டிதையாய் உட்கார்ந்தது எனக்கும் அப்படிதான் இருந்தது. பால்ல குளிக்கணும்னு சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு அதே மாதிரி நீயும் என்ன பார்த்து இந்த கேள்வி கேக்குற. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயும் என்ன மாதிரி பொறுப்பா நடந்துப்ப. நீ போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வா. அம்மா, நான் காலையில 4 மணிக்கே குளிச்சுட்டேன். அம்மா, நீ பால்ல குளிக்கணும்னு சொன்ன இல்ல, நீயும் தேவாவும் ஒரே சமயத்துல பால்ல குளிக்கணும். சரி, நான் போய் பால் அனுப்புறேன். என்ன வித்தியாசமா இருக்காங்க? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தர மாட்டாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி தர மாட்டாங்க, ஆனா குளிக்கிறதுக்கு பால் தருவாங்களாம். அம்மா, ஏதாவது வேலை இருக்காமா? சொல்லுங்க, செய்யறேன். இல்லம்மா, வேண்டாம். அப்பா குர்தாவுல பட்டன் வந்துருச்சு, அவ்வளவுதான். நான் தச்சுட்டேன். இத பாரு, தச்சு முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். நல்ல வேளை வரும்போது இதெல்லாம் கையோட கொண்டு வந்தேன், இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டிருப்பேன். பரவாயில்லம்மா, எப்பப்ப எது எது வேணுமோ அதை நீங்க கரெக்டா கொண்டு வந்துடுறீங்க. அம்மாடி, இங்க தர்மசாலா பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்க ஆலு பூரி ரொம்ப நல்லா இருக்குமா. அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு, நீ சாப்பிடு, நான் உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். அம்மா, நீங்க சாப்பிடுங்கம்மா. ராதே ராதே. நான் விரதம் இருக்க, எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் விரதம் இருக்க, எதுவும் சாப்பிட மாட்டேன். எதுக்கு எதுக்கு நீ இப்ப அந்த விரதம் இருக்க? பாட்டிமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? மரியாதையா குடுக்கறத சாப்பிடு. நீ ஒண்ணு விரதம் இருந்து போற வழிக்கு புண்ணியம் தடாத. தேவகி, இவளுக்கு அதை கொடு. வேண்டாமா, என்ன விரதம் இருக்க விடுங்க பாட்டிமா. எதுக்கு அது? எதுக்காக? அதுவும் இன்னைக்கு எதுக்கு? அதுவும் இன்னைக்கு விஷாகா புகுந்த வீட்டுல பூஜை வேற இருக்கு. என்ன நான் பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க? இல்ல பாட்டிமா, நான் எதுவும் யோசிக்கல. நான் வெளியில எங்கேயும் போக மாட்டேன், அதோட எதுவும் சாப்பிடவும் மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் விரதத்தை கடைபிடிக்கணும். பாட்டிமா, நான் எந்த திட்டத்தோடையும் பண்ணல. திட்டம் இல்லையாமே. கேட்டல தேவகி, அவ எப்படி பேசுறான்னு? நிச்சயமா இவ விரதத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதுமா. ஒண்ணு இல்ல, நீ பனைமரத்தடியில உட்காந்து கள்ள குடிச்சா கூட பால் நிவிய. நான் அந்த பனைமரத்தடி காரணம் கூட நம்பினாலும் நம்புவேன், ஆனா இந்த திருடி நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்கு எதுக்காக இன்னைக்கு போய் இந்த திருடி இப்படி விரதம் இருக்கணும்? ராதே 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 ராதே. அம்மா உங்களை இந்த பால்ல குளிச்சுட்டு சீக்கிரம் தயாராக சொன்னாங்க.
அம்மா ராதிகா, வந்துட்டேன்ப்பா. மடினா கூப்பிட்டீங்களாப்பா? அம்மாடி, உன்னை பாக்குறதுக்கு மனப்பொண்ணு மாதிரியே இருக்கு. என்னாச்சுப்பா? எதுக்காக அழறீங்க? இல்லம்மா, உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோலத்துல உன்னை ஆசீர்வாதம் பண்ற பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்கலையம்மா. அதனாலதான் என் கண்ணுல இருந்து கண்ணீர் தானா வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருமா ராதிகா. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்பா. உங்களுக்கு என்னால செயல்பட முடியாது. நீங்க தான் உங்களோட திறனை எனக்குள்ள கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அதையே மீறி நான் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணும்போது நீங்க தான் என் கூட இருந்து என்னை வழி நடத்தணும்பா. தேவா, நீ இன்னையிலேருந்து நீ என் பையன் கொடுத்த பொறுப்பை ஏத்துக்க போற. அந்த கடவுள் உனக்கு நீண்ட ஆயுசு கொடுப்பாரு. நல்லது. கடவுள் உன்னோட பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு நல்ல சக்தியை கொடுக்கணும் தேவா. இப்ப நீ சின்ன மருமக கிட்ட போ. பாவம் அவ நிறைய வேலை செஞ்சு அந்த டென்ஷன்ல ரொம்ப பயந்து போயிருக்கா. பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ அவ கூடயே இரு, சரியா? போ. என்னாச்சுங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. தேவகி, நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என்னோட ஒரு மகளுக்கு அந்த தேவா மாப்பிள்ளையா கிடைச்சிட்டாரு. என்னோட இன்னொரு பொண்ணுக்கு அந்த கண்ணனே கணவனா வந்துட்டாரு. ராதிகா நான் வாங்கிட்டு வந்த புடவையை கட்டிக்கிட்டு தயாராயிட்டா. பார்க்கிறதுக்கு அந்த ராதா மாதிரியே இருக்கா. இப்ப பார்த்தா அந்த கண்ணன் தானா வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. விஷாகாவுக்குன்னு நான் வாங்கிட்டு வந்த புடவை இவளுக்கு பொருத்தமா இருக்கு. கடவுள் சரியா தான் கொடுத்திருக்காரு அவளுக்கு. அந்த திருடி தயாராகி வேற உக்காந்துருக்காளா? நிச்சயமா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இதெல்லாம் செய்யறா. நீங்க யாரும் இன்னும் தயாராகலையா? எப்படி தயாராக முடியும்? இந்த தர்மசாலால நமக்கு ஒரு ரூம் தானே இருக்கு. அங்க போய் உன் பொண்ணு மங்கையர் கடிச்சு உக்காந்துக்கிட்டாள. அவ தயாராகி வெளியே வந்தது, நீங்க போய் தயாராகிட்டு வாங்க. ராதே ராதே.
நீ எதுவும் பேசாத தேவகி, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு. என்னதான் தோகையை விரிச்சிட்டு நீனாலும் வான்கோழி மயிலாக முடியாது. நீ எதுக்காக விரதம் இருந்து ரெடியா இருக்கன்னு எனக்கு தெரியும். என் பேத்தி விஷாகாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ புதுசா ஐடியா பண்றியா? என்ன சொன்னாமா உன் புருஷன்? என்ன சொன்னா? இந்த புடவை கட்டிட்டீங்கன்னா கண்ணனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளவ. உனக்கு இன்னும் தெரியலையா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணன் யாருன்னு? இந்த திருடி விஷாகாவோட புருஷனை தான் தான் புருஷனா இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கா.